உன்னால எங்க பேரன் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்ன விஜய் இதெல்லாம்? ஒவ்வொரு நாளும் காவேரி வீட்ல இருந்து ஏதாச்சும் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு விடிஞ்சா இவ வீட்ல என்ன நடக்கும்னு பயமா இருக்கு விஜய். இவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் தீரவே தீராது. பாட்டி, அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிற விஷயம் அம்மாவால தாங்கிக்க முடியல. அப்பா பண்ண துரோகத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல. எங்க வீட்ல எது நடந்தாலும் நான் விஜயை தான் கூட்டிட்டு போறேன். அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இனிமேல் எங்க வீட்டு பிரச்சனைய நானே மேனேஜ் பண்ண பாக்குறேன். நல்ல சிறப்பான குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க தம்பி. உங்க குடும்பத்தை கம்பேர் பண்ணும்போது காவேரி வீடு எவ்வளோ மேல். அந்த வீட்டு பிரச்சனைய அந்த வீட்டு ஆளுங்க பாத்துப்பாங்கல்ல. எதுக்கு நீங்க போய் எல்லாத்துக்கும் நிக்கிறீங்க? பாட்டி, இந்த மாதிரி பேச்செல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டாம், தனித்தனியா இருந்துட்டு அப்பப்ப பாத்துக்கலாம்னு சொன்னேன். உனக்குதான் எங்களை பத்தி எல்லாம் கவலையே இல்லையே. ஒண்ணு காவேரி பத்தி கவலைப்படுற, இல்ல அவ வீட்டு ஆளுங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. பாட்டி, எனக்கு புரியுது, நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சா நீங்க வருத்தப்படுறீங்க. ஆனா நான் கஷ்டம்லாம் எதுவும் படல பாட்டி. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. பாவம் பாட்டி, அவ பிரெக்னெண்டா இருக்கா. இந்த மாதிரி டைம்ல நான் அவ கூட நிக்கணும்ல. என்ன மன்னிச்சிருமா. நீ இப்படி மாசமா இருக்கும் போது இவ்வளவு கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்துருக்க கூடாது. பாவம் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் மாசமா இருக்கும் போதுதான் இவ்வளவு பிரச்சனை வருது. யாரு பெல் அடிக்கிறா? போய் பாரு. யாருடி? கதவை திறந்த உடனே பட்டுன்னு சாத்திட்ட. நானே போய் பாக்குறேன். அம்மா அம்மா வேண்டாமா. கிருஷ்ணா, சிந்து வாங்க உள்ள போலாம். நீ ஏன்டி இங்க வந்த? நாங்க போற இடத்துக்குலாம் வந்து தொல்லை பண்ற. நாங்க வேற எங்க போறது அத்தை? நீங்க பாட்டுக்கு கொடைக்கானல் வீட பூட்டிட்டு போயிட்டீங்க. மானம் மரியாதை இருக்கிற யாராச்சும் இப்படி வந்து நிப்பாங்களா? இந்த பிரச்சனைல எங்களுக்கு ஒரு வழி தெரியற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம்.